ஹே கைஸ், நான் தான் 10 வண்டர் கேட்ட சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோ நம்ம டியூக் 250 இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா இந்த பைக் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பைக் வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. நான் சொல்கிறேன், உங்கள் இதை வச்சுட்டு இந்த பைக்கை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த பைக்கை வாங்க. அவ்வளோதான் இந்த கண்டென்ட். ஓகே, இன்றைக்கி உள்ள கண்டென்ட்டே தான். பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷனோட நல்லா தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இது லுக்கை பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் எல்லோரும் என்ன திட்டுறீங்க, உனக்கு என்னடா தெரியுது, நல்லா தான்டா லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. நீங்களே சொல்லுங்கள் லுக்கு எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்றே நான் சொல்லுவேன், ரைட் பண்ணும்போது எனக்கு லுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பிளாக் பைக்கு இப்போ முக்கியமாக இந்த பிளாக் பைக் சொல்கிறேன், ரைட் பண்ணும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு. மற்றபடி சைடும் ஓகே தான், ஆனால் ஃப்ரண்ட் லுக்கு தான் எனக்கு பிடிக்கல. 390 மாதிரி இப்போ எல்லா டிஸ்பிளேயும் ஹெட்லைட்டை கொண்டு வந்தனால ஓகே தான். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம் சரியா? நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்து. ஓகே, இந்த பைக் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சரியா? சும்மா ரெண்டு மிக்சிங்கில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுலேருந்து ப்ராப்ளம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரைஸ் தாங்க. ஏன்னா 3 lakhs வருது இதுக்கு ப்ரைஸ் இந்த பைக்குக்கு. ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஓகே, இப்போ ஹெட்லைட்டும் உங்களுக்கு அந்த கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே கொண்டு வந்தனால ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இப்போ Yamaha பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150cc எம்டி பைக்கே 2,50,000 கிட்ட வருது. R15 அதே ரேட் தான் வருது பார்த்துக்கோங்க. அதனால் ஓகே ஒர்த்து தான். ஆனால் நமக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இப்போ இந்த பைக்கை யாரெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க நிறைய ட்ரீம்ஸ் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவங்க சின்ன வயசுல இந்த பைக்கை பார்த்து அவங்களுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல பவரும் இருக்கணும், லுக்கும் இருக்கும் சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுற பைக்கே வந்து பார்த்தீங்கன்னா KTM. இப்போ ஹை கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு 390 எடுப்பாங்க, உடனே அதை கொடுத்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்ஸாக தான் இருக்கும் மோஸ்ட்லி, இல்லைனா கார் அப்படி போயிடுவாங்க. ஆனால் நமக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இந்த பைக்கை வாங்கலாம் சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணோம். அவங்களுக்கு இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை தான், எனக்கு தெரிஞ்சு ஹை தான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு காம்பேக்டாக கொண்டு வந்திருக்காங்க இந்த ப்ரைஸுக்குள்ளே. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரைடு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இப்போது நீங்கள் ஒரு 150cc நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 200 நல்ல பெஸ்ட்டு இதாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 நல்லா தான் இருக்கும். இந்த பைக் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம், பவரும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஸ்மூத்தாக ரெண்டுமே. உங்களுக்கு சிட்டிலும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து ஹைவே இப்போ நீங்கள் ட்ராவல்லாம் போகிறீங்கன்னா அதுக்கும் நல்லாயிருக்கும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா உண்மையில் சொல்கிறேன், உங்களுக்கு இது நெகட்டிவ் பாசிட்டிவ் நீங்கள் ஏதோ எடுத்துக்கோங்க, 28 to 32 தான் கிடைக்கும். என் தம்பி வச்சிருக்கான், அவனுக்கு 25 தான் கிடைக்கும். ஒவ்வொரு ஆளுக்கு டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது சரியா? இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக் புதுசாக நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்க ஹெல்மெட் கொடுப்பாங்க ஃப்ரீயாக, ஒவ்வொரு ஷோரூமுக்கு மாறும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லோ அமௌண்ட் எவ்வளோ இதுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குன்னா உங்களுக்கு வந்து 20லேருந்தே கொடுக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 1 lakh கொடுங்க லோ அமௌண்ட்டு. ஏன்னா 2 yearsக்கு போட்டிங்கன்னா 1 month 8,000 சம்திங் EMI வரும் 2 yearsக்கு. கெட்டி முடிக்கும்போது இப்போ இதுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 lakhs சொல்லிட்டேன். இது கெட்டி முடிக்கும்போது 3 lakhs ஒரு 50,000 அப்படி வரோம்னா 3 லட்சம் வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். பிக் அமௌண்ட் தான், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா 21 வயசு இருக்கணும். EMI போடுறதா இருந்தால் உங்கள் நேமுக்கு 21 வயசு இருக்கணும். அது இல்லாமல் இதுவும் இருக்கணும் கைஸ், அது என்ன சொல்கிறது, லைசன்ஸ் இருக்கும். ஓகே, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. லுக்கு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் கைஸ், சர்வீஸ் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 2008 ஒரு 2800 அந்த ரேஞ்ச் வரும். அதுக்கு அடுத்து ஃப்ரீ சர்வீஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா 6000 அந்த இப்படிலாம் இருக்கும், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், இந்த வீடியோ ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு நான் போடுறேன் ஓகேவா? எனக்கு இவ்வளோ தான் கவர் பண்ண முடியும். எத்தனை பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு வண்டி பில்லியன் ரைடு எப்படி இருந்துச்சு எங்கள் தம்பி இப்போ சொல்லுவோம், அவனை கேட்டுக்கோங்க. உனக்கு தெரிஞ்ச நல்லா ஸ்மூத்தாகிட்டு. ஓகே ஓகே, நல்லா ஸ்மூத்தாக போகுது. ரொம்ப ஸ்டார்டிங் வந்து ரொம்ப பவர் இல்லாமல் பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்மூத்தாகிட்டு அழகாக சூப்பராக போகுது. என்ன பிடிச்சிருவோம்னா பேக்கில் எப்படி இருக்குது சீட்டு, நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கா, நல்லா. ஓகே ஓகே, எனக்கு ஓட்டுறது ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது, நல்லா பார்த்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு உள்ளது இவ்வளோ ஸ்மூத் இருந்த மாதிரி தெரியல. நம்ம அந்த இது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஏதோ கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணியிருக்கானுங்க. ஆமாம், சாக்கப் சார் ஏதோ ஆப்பெக்ஸ்லாம் WP ஆப்பெக்ஸ் கூலாண்டு வெளியில் கொடுத்துருக்காங்க.